இதை அப்படியே பெண்டிங்கில் வச்சு 40 நாளுக்கு பிறகு சண்டே ஈவினிங்கில் நாம் 2 காரியங்களை தியானிப்போம். எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்கு? ஞாபகம் இருக்கா? இருந்தால் ஸ்தோத்திரம், இல்லைனாலும் ஸ்தோத்திரம். ரைட், ஜெபம் பண்ணலாம். கண்களை மூடி ஆண்டவர் நோக்கி பார்க்கலாம். பிரைஸ் எல்லாம். நன்றி தகப்பனே, ஸ்தோத்திரம் பண்ணி ஆவியானவரே நல்ல வாய்களை திறந்து எப்பவுமே கண்ணை மூடிட்டாலே ஜபனாலே ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிச்சிடணும். பிரைஸ் எல்லாம். அல்லேலூயா. ஆவியானவரே துதிக்கிறோம், பேசுங்கப்பான்னு கேளுங்க. எங்களோடு பேசும் ஆண்டவரே. ஆண்டவரே நீர் பேசாவிட்டால் ஆண்டவரே நாங்கள் உடைந்து போவோம்னு சொல்லுங்கப்பா. அல்லேலூயா. நன்றி இயேசுவே. அப்பா உமக்கு நன்றி இயேசுவே. நன்றி 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 அப்பா. தகப்பனே கிருபை தாரும், கிருபை தாரும். நன்றி 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 செலுத்துகிறோம். உம்முடைய கிருபைக்காக, இரக்கத்திற்காக, மேலான ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நல்ல மாலைக்காக நன்றி. நீர் பேசும், நாங்கள் ஆயத்தமாக இருக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். தமிழ்ல தம்பி 20பா, நீ 20. ஒரு பெரிய வீட்டிலே பொன்னும் வெள்ளியுமான பாத்திரங்களும் அல்லாமல் மரமும் மண்ணுமான பாத்திரங்களும் உண்டு. அவைகளில் சில கனத்திற்கும் சில கனவீனத்திற்கும் ஆனவைகள். தெலுங்குல என்ன போட்டிருக்க? விநியோகிக்கப்படுகிறது. அதாவது ஒரு வீட்டில் பலவிதமான பாத்திரங்கள் இருக்கும். நான் உங்களுக்கு ஒரு போட்டோ அமைச்சிருக்கேன், பாருங்க, காட்டுங்க. ரைட், நம்ம வீட்லேயும் ஸ்டீல் பாத்திரம், அலுமினிய பாத்திரம், அதிகமாக இப்போ யாரும் மண் பாத்திரம் பயன்படுத்துறது இல்லை. மேபி குழம்பு வைக்கிறதுக்கு, மீன் குழம்பு வைக்கணும்னா நம்ம வீட்டில் இருக்குல்ல, நம்ம வீட்டில் இருக்கு. என்ன, பெரிய பாலத்துக்கு ஊழியத்துக்கு போயிட்டு ரிட்டர்ன் வரும்போது பாத்திரம் நல்லா இருக்குதுங்க, வாங்குங்க, நாங்கள் அருமையான ஒரு பாத்திரத்தை வாங்கணும். சரி, அப்போ இங்க வசனம் போட்டிருக்கு, என்ன போட்டிருக்கு? ஒரு வீட்டிலே பொன் வெள்ளி 3 கேட்டகரி. என்ன கேட்டகரி? 3 கேட்டகரி. ஃபர்ஸ்ட் கேட்டகரி விலையோர்ந்த பொன் வெள்ளி, அது ஒரு கேட்டகரி. அடுத்தது என்னவா இருக்குது? மரம் மண்ணு, அது ஒரு கேட்டகரி. அடுத்தது சொல்லுங்க, புல்லுல இல்ல, சாரி, இந்த 2 கேட்டகரியில பொண்ணு வெள்ளி ஒரு கேட்டகரி, மரமும் மண்ணும் ஒரு கேட்டகரி. ஆனா வார்த்தை என்ன சொல்லுகிறது? எல்லா பாத்திரங்களும் இருக்குது, ஆனா இதிலே சில கணத்திற்கு, அதாவது ஹானர் அப்படின்னு போட்டிருக்கு, மரியாதை, ஹானர். இன்னும் சில பாத்திரங்கள் என்ன பாத்திரமா? டிஸ்ஆனர். அதானே, அதானே அனு, அதானே கரெக்டா? சிலது ஹானரா பயன்படுத்துறது, சிலது டிஸ்ஆனர், அதாவது கனவீனமான பாத்திரம். இப்போ எதுக்கு பாஸ்டர் பாத்திர கதையை எங்க கிட்ட சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்களும் நானும் தான் அந்த பாத்திரங்களில் சிலதாயிருக்கிறோம். ஒரு வீட்டில் இருக்கிறது போல ஒரு சபையில இருக்கிறவங்க, ரட்சிக்கப்பட்டவர்கள், தேவனுடைய வீட்டிலே நீங்கள் யாராக இருக்கிறீர்கள்? அவருக்கு கீழே 21ல நான் படிக்கிறேன். ஆகையால் ஒருவன் இவைகளை விட்டு தன்னை சுத்திகரித்து கொண்டால் அவன் பரிசுத்தமாக்கப்பட்டதும் எஜமானனுக்கு உபயோகமானதுமான எந்த நற்கிரியைக்கும் ஆயத்தமாக்கப்பட்டதுமான கனத்திற்குரிய பாத்திரமாயிருப்பான். இது ஒரு ஆளை சொல்லுது, ஒரு நபரை சொல்லுது. தெலுங்குல படிங்க அந்த வார்த்தையை. 21 படிங்க. அதுக்கெல்லாம் அப்புறம் வரேன், கடைசி லைன் தான் வேணும், படிங்க.
படிமா. பாத்திரமாவே இருக்கிறான். நாம யாரா இருக்கிறோம்? பாத்திரம்ன்றத கேரக்டர் அப்படின்றாங்க. ஒரு கதாபாத்திரம் அப்படின்னும் போது ஒரு நபரை, ஒரு கேரக்டரை தமிழ் வார்த்தையில் என்ன சொல்லுவாங்க? பாத்திரம். தெலுங்குல என்ன போட்டிருக்கு? பாத்திரம்னு தான் போட்டிருக்கு. அதனால இது ஒரு பாத்திரம். இது என்னது? இது ஒரு பாத்திரம், ரைட்டுங்களா? ஆனா ஒரு நபரா, ஒரு என்ன சொல்ல, போலீஸ் ஒரு கேரக்டர், திருடன் ஒரு கேரக்டர், அப்பா ஒரு கேரக்டர், அம்மா ஒரு கேரக்டர், ஒரு நபர். ஆனா எல்லாரும் ஒன்னா இருக்கிறாங்க, ஒரு வீட்டில் இருக்கிறார்கள். எங்க இருக்கிறார்கள்? ஒரு வீட்டில் இருக்கிறார்கள். ஆனா இப்ப படம் பார்த்திருக்கீங்க, என்னென்ன பாத்திரங்கள் இருக்குது? என்னென்ன பாத்திரம் இருக்குது? ஸ்டீல் இருக்கு, அப்புறம் என்ன இருக்கு? மரம் இருக்கு. இன்னொரு பிக்சர் இருக்கும், அதுல என்ன இருக்கும்? பொன் பாத்திரம்லாம் இருக்கும், பொற்பாத்திரங்கள்லாம் இருக்கும். நம்ம வீட்டில் யாரும் அப்படி யூஸ் பண்றது இல்லை. எனக்கு ஆசை, அச்சாளுக்கு வெள்ளித்தட்டில் தரணும்னு ஆசை, ஆனா இல்லை, செய்யல. ரைட், வெள்ளித்தட்டில் என்ன செய்யணும்? ஆனா எங்க வீட்டுக்கு எதிரில் இருக்கிறவங்க வெள்ளித்தட்டில் தான் சாப்பிட்றாங்க. எங்களுக்கே அது என்ன செய்யாது, தெரியாது. ஆள் அப்படி இருக்க மாட்டாங்க, ஆனா அவங்க சாப்பிட்றது என்னது? வெள்ளித்தட்டு பாத்திரம், வெள்ளி. ரொம்ப வசதியா இருக்கிறவங்க என்ன செய்வாங்க? தங்க தட்டிலேயே சாப்பிடுவாங்கப்பா, ரைட்டுங்களா? தங்க டம்ளர்லயே. ஒருத்த அநியாயத்துக்குன்னா டாய்லெட்டையே தங்கத்துல பண்ணி வச்சிருக்கான். வெஸ்டர்ன் டாய்லெட் எதுல பண்ணி வச்சிருக்கான்? எவ்வளவு திமிரு பிச்சவனா இருப்பான் அவன், பணக்கார திமிரு இல்ல. இங்க வார்த்தை சொல்லுகிறது, ஒரு வீட்டில் பொன், வெள்ளி, மரம், மண்ணுமான பாத்திரங்கள். இதுல பொன்னா, வெள்ளியா, மண்ணா, மரமா என்பதை விட எதற்கு உபயோகப்படுகிறோம் என்பது முக்கியம். அல்லேலூயா. இன்னும் சரியான ஒரு மொழிபெயர்ப்புல என்ன போட்டிருக்குன்னா, விசேஷ நோக்கங்களுக்காக, ஸ்பெஷலி விசேஷமான நோக்கத்துக்காக பயன்படுத்தப்படுகிற பாத்திரங்கள் கனமான பாத்திரங்கள். ஆனர் தான் சொல்லிட்டான், ஆரம்பத்திலே சொல்லிட்டேன். ஒரு விசேஷமான நோக்கத்துக்காக, ஒரு காரியத்திற்காக, எதுக்கு, என்ன பர்பஸ், என்ன பர்பஸ்க்காக பயன்படுத்துறோமோ அதை வச்சு அந்த பாத்திரத்துக்கு மரியாதை. அல்லேலூயா. சாப்பிட்ற தட்டை யாராவது காலில் தள்ளி விடுவீங்களா? சும்மா சொல்றேன். யாராவது கேட்டா அப்படி எடுத்து கொடுப்பீங்களா? காலிலேயே சொல்லுங்களேன். எடுத்து கொடுக்க மாட்டோம்ல. சரி, அதே ஏதாவது தொடப்போம், செய்யக்கூடாது, தப்பு, செய்யக்கூடாது. ஒரு பாத்ரூம் ஜக்கு, அதெல்லாம் செய்யலாம், காலில் ஏற்று கொடுக்க கூடாது, அதனால கொடுக்காதீங்க, ரைட்டுங்களா? அது 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 எதுக்காக பயன்படுதோ அந்த பயன்பாட்டு யூசேஜ், அதை கொண்டு அந்த பாத்திரத்துக்கு மரியாதை. அல்லேலூயா. நாமளும் இந்த உலகத்துல பயன்படுறோம்னு எத்தனை பேர் நம்புறீங்க? புரியல, புரியுதா? குளோரியா, அண்டர்ஸ்டாண்ட்? நீங்களும் ஒரு பாத்திரமா இந்த உலகத்துல இருக்கிறீங்க. ஒரு தாய் என்கிற கதாபாத்திரம், ஒரு தகப்பன் என்கிற ஒரு கதாபாத்திரம், ஒரு மகள் என்கிற ஒரு கதாபாத்திரம், ஏன் ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் என்ற ஒரு கதாபாத்திரம். அல்லேலூயா. ஏதோ ஒரு கதாபாத்திரமா இருக்கு, ஏதோ ஒரு கதாபாத்திரமா வாழ்ந்துகிட்டு இருக்கோம். பாத்திரம்னா உங்களுக்கு நான் காமனா புரியாம போயிடலாம், இப்படி சொல்றேனே, என்னவா வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம்? ஒரு கதாபாத்திரமா வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம், ஒரு விசுவாசியா வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் சொல்றேன், அந்த பாத்திரம் எதற்காக 21 போட்டிருக்கு, படிக்கிறேன், உபயோகமானதும். என்னது? யார் உங்களை பயன்படுத்துகிறா, அதை கொண்டு. நான் சொல்றேன், பயன்படுத்துகிற நோக்கம், நல்லா கவனிங்க செய்தியை, 2 வசனத்துல முடிக்கிறேன். பயன்படுத்துகிற நோக்கம், பயன்படுத்துகிற ஆள் ரொம்ப முக்கியம். ஆமே. நான் சொல்லுவேன், ரொம்ப ஜாக்கிரதையா, கண்டவங்க நம்மளை யூஸ் பண்ற மாதிரி நம்ம இருக்கக்கூடாது. அல்லேலூயா. யார் வேணாலும் நம்மளை என்ன பண்ணுவாங்க? சும்மா தானே இருக்க, ஓகேவா, போயிட்டு வரலாம். நான் சொல்றது புரியுதுங்களா? வெட்டியா தானே இருக்கிற,
அப்படின்னு சொல்லி யாரு வேணாலும் பயன்படுத்துற பாத்திரமா இருந்தீங்கன்னா நீங்கள் கனவீன பாத்திரமா இருப்பீங்க. எஜமான் பயன்படுத்தினால் நீங்கள் கனத்திற்குரிய ரெஸ்பெக்ட் ஹானரபிள் பாத்திரமா இருப்பீங்க. மரியாதைக்குரிய கனத்திற்குரியன்னு கூப்பிடுவாங்க. அதை கூப்பிடு, அவனை கூப்பிடு அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. அல்லேலூயா. என்ன பாஸ்டர் இந்த உலகத்துல காசுக்கு தான் பாஸ்டர் மதிப்பு, என்ன பாஸ்டர் இந்த உலகத்துல பகட்டுக்கு தான் நோ 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 நோ. அதனால மரியாதை, அதனால அந்த கணம் தேவையில்லை. நீங்கள் எஜமானனுக்கு பயன்படுகிறீர்களா, தேவனுக்கு பயன்படுகிறீர்களா? 21க்கு வாங்க, 21க்கு வாங்க, எடுங்க. இப்போ ஒன்னு ஒன்னா சொல்றேன். என்னெல்லாம் போட்டிருக்கு? நம்பர் 1 படிப்பா. ஆகையால் ஒருவன் எவைகளை விட்டு, ஒரு பெரிய லிஸ்ட் இருக்கும், அதுக்கு நேரம் இல்லை. எந்த காரியங்கள் எல்லாம் நம்மை கனவீனத்துக்குரியதா மாத்துமோ அவைகளை ஒருவன் விட்டு, படித்தம்பி, தன்னை சுத்திகரித்து கொண்டால் அவன் பரிசுத்தமாக்கப்பட்டதும் எஜமானனுக்கு உபயோகமானதும் எந்த நற்கிரியைகளுக்கும் ஆயத்தமாக்கப்பட்டதுமான கனத்திற்குரிய பாத்திரமா இருப்போம். கைத்தட்டி சந்தோஷமா. ஃபர்ஸ்ட் காரியம், இவைகளை விட்டு. சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. செப்பரேட். நமக்கும் உலகத்தில் இருக்கிறவங்களும் வித்தியாசம் இருக்கு. நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்புக்கும் உலகத்தில் இருக்கிற ஃப்ரெண்ட்ஷிப்பு வித்தியாசம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த டைவர்ட், அந்த செப்பரேட். நான் சொல்றது புரியுதா? நான் எங்கள் கிளாஸில் போகும்போது, நான் காலேஜ் போகும்போது, நான் போய் முதல்ல போய் தனியாக தான் உட்காந்தேன். அதுவும் நான் உட்காந்தது லாஸ்ட் பெஞ்ச். நான் உட்காரவே மாட்டேன். ஸ்கூல்லலாம் என்னை முன்னாடி உட்கார வைப்பாங்க. ஆனால் காலேஜில் போய் நான் உட்காந்தது எங்கே? லாஸ்ட் பெஞ்சு. சொல்ல மூளையில் முட்டை விடுவாங்க பத்தியா, அந்த மாதிரி போய் உட்காருவேன். முதல்ல போய், அது பெரிய பெரிய டேபிளாக இருந்தாலும் ஒரு 2 பேர் உட்கார்ற மாதிரி ஒரு சின்ன டேபிள் இருந்து பாரு, அதில் போய் நான் உட்காந்து. ஆனால் அப்புறமா தான் என்னை தேடி மற்றவன் வந்து உட்கார ஆரம்பித்தான். நான் போய் எவன் பக்கத்துலேயும் உட்காரல. கேர்ள்ஸும் படித்தாங்க அதில் வேற, அதுங்க பக்கத்தில் போய் உட்கார மாட்டேன். நான் எங்கே உட்காந்துட்டு இருக்கனோ அங்கே வருவாங்க. திரும்ப எதுக்கு சொல்லுவேன்? நாம் செப்பரேட், தனித்துவம். நம்பர் 1 பாருங்க, என்ன செய்யுமா? இவைகளை விட்டு. எவைகளை சொல்லுங்களம்மா? எவைகளை இல்லம்மா, இல்ல சில காரியங்கள் இருக்கு. எதெல்லாம் எனக்கு தகுதியா இருக்காதோ, எதெல்லாம் என்னை கனவீனமாக்குமோ அவைகளை விட்டு. நம்பர் 1. அடுத்தது என்ன போட்டிருக்குது? சுத்திகரித்து கொண்டால். என்ன செய்து கொண்டால்? தெலுங்குல என்ன போட்டிருக்கு, இங்கிலீஷ்ல என்ன போட்டிருக்கு? சாண்டிஸ்ஃபை. அதுதான் சுத்திகரிப்பு ஆராதனைக்கு அதான் வரும். படிங்க, தெலுங்குல படிங்க, அந்த வார்த்தை என்ன போட்டிருக்கு? சேராத. நம்பர் ஒரு சூப்பர். அடுத்தது தன்னு தான், நம்மை நாம என்ன செய்து கொள்ளணும்? நம்பர் 1 இருமா. நம்பர் 2 தன்னைத்தானே நம்மள என்ன செய்யணும்? இதெல்லாம் நான் வரமாட்டேன், இதெல்லாம் எனக்கு வேண்டாம், இதெல்லாம் எனக்கு சரி வர, இதெல்லாம் நான் என்ன செய்ய மாட்டேன். முதல்ல சொல்லுங்க, நான் உங்களை முதல்ல உங்க கேரக்டரை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க முதல்ல ஸ்டடி பண்ணுங்க. முதல்ல என்ன சொல்லுங்க, உங்க கேரக்டர் முதல்ல என்ன செய்யுங்க. நான் யார்? என்னை கர்த்தர் எங்க வச்சிருக்கிறாரு? எனக்கான பொசிஷன் என்ன? என்னை எதுக்காக யூஸ் பண்றாரு? நான் படித்த காலத்தில் சொல்கிறேன், சண்டே கிளாஸ் நடத்திக்கிட்டே இருக்கும். என் மைண்டில் ஓடிக்கிட்டே ஒன்று என்னன்னா, நான் சண்டே கிளாஸ் டீச்சர், நான் சண்டே கிளாஸ் அண்ணேன். சீரியஸ்லி எனக்கு ஓடிக்கிட்டே இருந்தது. நான் சொல்கிறேன், சிபிஎஸ் ஆரம்பித்து கொடுத்துட்டு இவங்க கிட்டலாம் ஒப்படைச்சிட்டு நான் ஆட்டோ பிடிச்சிட்டு எக்ஸாமுக்கு ஓடி இருக்கேன். ஏன்னா அந்த 5வது மாதம்லாம் என்ன வரும்? கிளாஸ் வராது, எக்ஸாம் வரும். இவங்களை எல்லாம் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவேன், சாப்பாடுலேருந்து எல்லாம் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவேன். ஏன்னா எக்ஸாம் ஆச்சே, கிளாஸ்னா கட் அடிச்சிடலாம். ஆனால் எக்ஸாமுக்கு இங்கேருந்து ஆட்டோ பிடிச்சி போவேன். ஆட்டோவில் போயிருக்கேன், தனி ஆட்டோவில். அப்போ 150 ரூபா 100 ரூபா கொடுத்துருக்கேன் நான் மட்டும் தனியாக போகிறதுக்கு. போய் அது போகிறது லேட்டாக வேறு ஆகிடும். ஒரு முறை என்னை எக்ஸாமே எழுத விடலை. கரெக்டாக ஃபைனல் இயரில் என்னை ரொம்ப என்ன சொல்லுவாங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட் நடந்துக்கிட்டு இருக்கும்போது என்னை என்ன தெரியுமா சொல்லிட்டாங்க, நீ பொறுப்பு இல்லாமல் இருக்கிற. ஒரு வேளை நைட்டெல்லாம் கொஞ்சம் சிபிஎஸ் வேலைகள் இருந்ததுனால கண்ணெல்லாம் கொஞ்சம் சகப்பாக இருந்து, ஆள் வேறு கொஞ்சம் ரொம்ப வெயிலெல்லாம் வேலை செஞ்சு டெரராக தான் இருப்பேன் வேறு. நான் வேறு போனால் என்னை வந்து உன்னை பார்த்தாவே என்ன செய்யலை, படிக்க வந்தவ மாதிரியே தெரில, நீ இப்படி வர அப்படின்றாங்க. அதுவும் ஆப்போசிட்டில் ஆட்டோ விட்டு இறங்கி தாண்டிலாம் ஓடுறேன். எங்கே வேற என்ன சொல்லுவாங்க, ஒவ்வொரு எக்ஸாமும் ஒவ்வொரு இடத்துல நடக்கும். அடுத்தது எங்கே போயின்னு கண்டுபிடிச்சி அங்கே ஓடி இங்கே ஓடி போய் நிற்கிறேன். 3/4 மணி நேரம் லேட்டு. 3/4 மணி நேரம்
என்ன எக்ஸாம் எழுத விட மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. ஃபைனல் இயர் நான் சொல்கிறேன் ஆள்கிட்ட, சார் நான் ஏற்கனவே 2 வருஷம் 6 செமஸ்டரில் 5ல் அரியர்ஸே கிடையாது, எல்லாத்தையும் எழுதி பாஸ் பண்ணிட்டோம், இதில் இது பண்ணுங்க சொன்னா இல்லை முடியாதுன்ட்டு, நீ ஹெச்ஓடி கிட்ட போடான்ட்டான். ஹெச்ஓடி அங்கே இதுவே லேட்டு, அங்கே ஓடு இங்கே ஓடு. கடைசியில் கையெழுத்து போட்டு 2 மணி நேரத்தில் அந்த எக்ஸாம் எழுதி பாஸ் ஆகிட்டேன். அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. நான் சொல்ல வந்தது, நான் ஒரு சண்டே கிளாஸ் டீச்சர், நான் ஒரு சண்டே கிளாஸ் அண்ணன். என் மைண்டில் என்ன பண்ணிகிட்டே இருக்கோம்? ஓடிக்கிட்டே இருக்கும். ஏய் வாடா இங்கே போகலாம், வாடா அங்கே போகலான்னுவாங்க. பல முறை எனக்கு டிக்கெட் எடுத்து வச்சுட்டு பஸ்ஸில் ஏற்றிருக்காங்க, ஆட்டோவில் ஏற்றிருக்கிறாங்க. இப்படி ஏறி அப்படி இறங்கிடுவேன். பஸ் போயிட்டே இருக்கும்போது மவுண்ட் ரோடில் இறங்கி ரன்னிங்கில் இறங்கிடுவேன். அப்போல்லாம் நம்ம சொல்லவே தேவையில்லை, ரன்னிங்கில் இறங்கிடுவேன். ஏன் சொல்கிறேன்னா வசனம் என்ன சொல்லுது? முதலாவது காரியம் இவைகளை விட்டு, முதல்ல விட்டு, 2வது என்ன செய்யணும்? நம்மை நாமே சொல்லுங்க, நம்மை நாமே சொல்லுங்க, வாய் திறந்து சுத்திகரித்து கொண்டு, அடுத்தது என்னவா? பரிசுத்தமாக்கப்பட்டதும் எஜமானனுக்கு உபயோகமானது. அது என்ன போட்டிருக்கு? யூஸ். அதான் நான் முதல்ல சொன்னேன், யூஸ். நான் கேட்கிறேன், எந்த எஜமான் உங்களை, இப்போ தேவர் நகர்ல வாலிபத்துக்கு மத்தியில் பேசிட்டு வந்தேன், 2 பலவான் இருக்கிறாங்க. உலகத்தில் ஒரு பலவான் இருக்கிறான், ஆண்டவருக்கு பேரு பலவானதான். யார் எந்த பலவான் கையில் இருக்கிறீங்க? அந்த பிள்ளைங்க ஒரு 12 பிள்ளைங்க வந்தாங்க. எந்த பலவான் கையில் இருக்கீங்க? ஒரு காலத்தில் ஒரு நடிகருக்காக ஸ்டார் கட்டி லைட்டெல்லாம் பல்பெல்லாம் செட் பண்ணி சினிமா தேட்டரில் போய் கயிறுலாம், சின்ன வயசுலயே கயிறுலாம் கட்டி அப்படி அந்த பலவான் கையில் இருந்தேன். அப்புறமா ஏசப்பாவுக்காக வாழ்றதுக்கு கர்த்தர் கிருபை செய்தார். இங்க என்ன போட்டிருக்கு சொல்லுங்க? உபயோகமானது. தெலுங்குல என்ன போட்டிருக்கு? வாடுவா, பயன்படுத்துறத. வாடுனா அப்படித்தானே, வாடு கொண்டுனா ரைட்ல, யார் உபயோகப்படுத்துறதான் சொல்லுவாங்க. நான் கேட்கிறேன், இன்னைக்கு யார் உங்களை உபயோகப்படுத்துகிறா? எதற்கு நீங்கள் உபயோகப்படுகிறீர்கள்? நான் வாழ்வது உமக்காக, அப்புறம் உமது ஊழியம் செய்வதற்காக. என்ன ஊழியம் செஞ்சீங்க? ரைட்ல என்ன ஊழியம் செஞ்சீங்க? ஏதாவது ஊழியம் செய்யறோமா? ஏதாவது ஆண்டவருக்கு உபயோகமா இருக்கிறோமா? எனக்கு ஏதோ பாட முடியும், எனக்கு ஏதோ பேச முடியும், எனக்கு ஏதோ சொல்றேனே கதை சொல்ல முடியும், எனக்கு ஏதோ ஒன்று வரும், என்கிட்ட ஏதோ ஒன்று இருக்கு, அதை எனக்கு ஆண்டவருக்காக கொடுக்க முடியும். அப்படி இன்றா ஆண்டவர் உங்களை உபயோகப்படுத்துவார். யாருமே என்னை உபயோகப்படுத்தலை நீங்க சொல்லவே தேவையில்லை, மேல இருக்கிற உபயோகப்படுத்துவார். அல்ல சொல்ல மாட்டீங்களா? உமக்காக யாவையும் சகித்து கொள்வேனே, என் ஜீவனையும் பொருட்டாக நினைப்பதில்லையே, நீ தந்த ஊழியத்தை நிறைவேற்றிட, நீ தந்த ஊழியத்தை நிறைவேற்றிட ஆசையுடன் தினம் ஓடுகிறேன், ஆசையுடன் தினம் ஓடுகிறேன். நான் வாழ்வது உமது ஊழியம் செய்வதற்காக. பாடுவோம் பாடுவோம். நான் வாழ்வது உமக்காக. ஆமென். ஒன்னு சொல்றேன், யார் பயன்படுத்துறா? எதற்காக பயன்படுகிறோம்? எங்கே பயன்படுகிறோம்? சொல்லுங்க. யார் பயன்படுத்துகிறா? எதற்காக பயன்படுகிறோம்? எங்கே பயன்படுகிறோம்? பாடுறாங்க அப்படின்னா போய் சினிமா பாட்டு கூட தான் போய் பாடுவாங்க. எங்கே பயன்படுகிறோம்? யாருக்கு பயன்படுகிறோம்? நான் சொல்றது புரியுதுங்களா? பாட்டு தானே, பாடுற கிருபை. ஆனா அதை போயிட்டு நீ சினிமா பாட்டு பாடு, நீ நல்லா பாடுவேன்னு சொன்னா, இந்த அம்மா கூட தான் சினிமா பாட்டு பாடுறதுக்கு போய் கத்துக்கிற, காலேஜ் படிக்கிறாங்களா, இழுத்துட்டு வந்து இங்க உட்கார வச்சிருக்கிறார். அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? ஆரம்பத்தில் இந்த அம்மா ஒரு ஆள் டார்ச்சர் பண்ணியிருந்தாங்க, இப்போ நானும் கூட சேர்ந்து உங்களை டார்ச்சர் பண்ணின்னு இருக்கிறேன். அல்லேலூயா. முன்னாடி வெறும் ஏதோ ஒரு பாட்டு பாடுவீங்க பாஸ்டர், இப்போனா கொஞ்சம் நெஞ்சா பாட்டா பாடுறீங்க. எங்க தங்கச்சி பொண்ணுங்களே கிண்டல் பண்றாங்க, மாமா எவ்வளோ பாட்டு பாடின தெரியுமா நீ? வசனம் சொல்லுகிறது, யாருக்கு உபயோகப்படுகிறோம்? எஜமானனுக்கு. ஒன்று சொல்றேன், நம்பர் 1 சொல்றேன், நம்மளை பயன்படுத்துகிற எஜமான் அவர் கனமானவர், அவர் கனத்துக்குரியவர். அல்லேலூயா சொல்லுங்க. அவர் யார்? அவரு கனமானவர். அவருடைய நோக்கம் கனமானது. கனம் மீன்ஸ்
ஹானர் மதிப்பா இருக்கும். அடுத்தது அவர் யூஸ் பண்ற நோக்கமும் மதிப்பான நல்ல காரியத்துக்கு தான் யூஸ் பண்ணுவார். கை தட்ட மாட்டீங்களா? யூஸ் பண்ற ஆளு மட்டமா இருந்தா அவன் நோக்கம் என்னவா இருக்கும்? அவன் பயன்படுத்துற விஷயம் எப்படி இருக்கும் சொல்லுங்கம்மா. போய் கானா, எங்க தாத்தா கானா பாட்டு பாடி என்னை வளர்த்தாரு. நான் போய் கானா பாட்டு பாடி உட்காந்தா எப்படி இருந்திருக்கும் யோசித்து பாருங்க. அவர் மடியிலேயே படுத்துக்கிட்டு இருப்பேன். இந்த சினிமாவிலலாம் சொல்லுவாங்களே, காமிச்சிருப்பாங்களே, எங்கள் தாத்தா ஸ்டேஜில் உட்காந்து பாடினாருன்னா எங்கள் தாத்தா மடியில் யார் படுத்துட்டு இருப்பா? அவரை கூட்டு போகிற வரைக்கும் வேலை. அவர் கண்ணு தெரியாது. கூட்டு போயிட்டு அவர் ஸ்டேஜில் விட்டுறணும். இல்லையா, ஸ்டேஜில் ரொம்ப இடம் இல்லைன்னா ஸ்டேஜுக்கு கீழே தூங்குவேன். இல்லை அந்த கச்சேரி யார் நடத்துகிறாங்களோ அவங்க வீட்டில் போய் தூங்குவேன். ஆனால் பெரும்பாலும் நான் எங்கே தான் தூங்கியிருக்கிறேன்? எங்கள் தாத்தா மடியில். இந்த பக்கம் தோலாக்கு, இந்த பக்கம் ஹார்மோனியம், கிட்டார்லாம், அது என்னது, கீபோர்ட்லாம் பார்த்ததே கிடையாது. எதுதான் ஹார்மோனியமும் இதுதான், சும்மா தோலாக்கு தான். நானும் வேற மாதிரி. ஆனா ஒரு பாட்டு அது அப்படி பாடுறதே இல்லைல்ல. காலங்கள் கடந்து, அதுதான் காணா பாட்டு, அது பாடி இருக்கேன் நானு. சரி, ஆனா உலகத்துக்கு கொண்டு போய் பயன்படுத்தி இருக்கலாம். ஆனா இல்ல, என்னை பயன்படுத்துகிறவர் மதிப்புக்குரியவர். சொல்லுங்க, என்னை பயன்படுத்துற யாரு? அவர் நோக்கம் எப்படி இருக்கும்? மதிப்பா இருக்கும். ஆனரபிளா யூஸ் பண்ணுவார். அடுத்தது சொல்லுங்க, அவருடைய நோக்கம், அவருடைய பயன்பாடு மதிப்பா இருக்கும். ஆனா ஆப்போசிட்ல ஒருத்தர் இருக்கிறான், அவன் ரொம்ப மட்டமானவன். அவன் நோக்கம் எப்படி இருக்கும்? அதான் சொல்லுங்க, என்ன கொண்டு போய் காணாபாட்டில் உட்கார வச்சிருப்பான்ல, மட்டமா இருக்கும். நானும் பச்சை பாஸ் படிக்கும் போது சில பல கிண்டல் பாடல்கள்லாம் பாடி இருக்கிறேன். பச்சை பாஸ் ஸ்கூல் படிச்சதுனால அதுல ஒரு பாட்டு சொல்லி கொடுத்தாங்க. அந்த பாட்டை நானும் என்ன செய்வேன், அது பிரசிடென்சியில் ஒரு சில பாட்டுகள் ஃபேமஸ், எல்லாம் மறந்து போச்சு. எல்லாம் சொல்லுவாங்களே என்னமோ, என்னது மறந்தே போயிட்டேனே, மரத்தில் ஒவ்வாலா எங்களுக்கே சவாலான்னுவாங்களே, அதெல்லாம் பாட்டு இல்லை, சும்மா அந்த என்ன சொல்லுவாங்களேப்பா, ரைமிங்கில், அது மாதிரி எல்லாம் சில இருக்கும். ஆனால் திரும்ப சொல்கிறேன், ஆண்டவர் பிடிச்சதுனால அவர் என்ன செய்கிறாரு? கனமான நோக்கத்துக்கு பயன்படுத்துகிறார், கனமான பயன்பாட்டுக்கு பயன்படுத்துகிறார், கனத்துக்குரிய பாத்திரமா வச்சிருக்கிறார். அல்லேலூயா சொல்லுவோம். இன்னொரு பாத்திரம் இருக்கிறது. அது என்ன பாத்திரம்? படிச்சீங்களா? படிங்க, 20 படிங்க. சில பாத்திரங்கள் உண்டு. அது என்ன பாத்திரம்? இல்லை, கனவீனத்து. நம்ம கனத்தை தானே இவ்வளவு நேரம் பார்த்தோம். டிஸ்ஆனரபிள். தெலுங்குல என்ன போட்டிருக்கு? புரியுதுங்களா? கனவீனமான காரியத்திற்கு பயன்படுகிற. ஒரு நாளும் நம்ம ஆண்டவர் கையில இருக்கிற வரைக்கும் ஆண்டவர் நம்மளை கனமா பயன்படுத்துவார். ஹல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? ஆமென். ஆனா அவர் கையை தவறிட்டோம், மீறிட்டோம்னு சொன்னா நம்மளை பயன்படுத்துறதுக்குன்னே ஒருத்தர் இருப்பான். அவன் சொல்லுங்க, அவன் எடுத்துட்டான்னு வச்சுக்கோங்களேன், கனவீனமான காரியங்களுக்கு பயன்படுத்துவான். அப்படிதான் சில பேர் கனவீனமான காரியங்களை செய்து தங்கள் மதிப்பை என்ன பண்ணிட்டாங்க? இழந்துட்டாங்க. இதை செய்தா நம்ம மதிப்பு கெடும், இதை செய்தா நம்முடைய யூசேஜ் என்ன செய்யும்? கெடும். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? மேல மேல ஆண்டவர் உங்களை நல்லா என்ன சொல்வார்? ஹானரபிள் பண்ணி உங்களை மேல மேல இன்னும் ஹைலியான நோக்கத்துக்கு பயன்படுத்தணுமா? அப்படியே படிப்படியா. இப்ப எப்படி நல்லா போட்டுக்கிட்டு இருக்கிற சில ட்ரெஸ்ஸை வந்து கொஞ்சம் பழசாயிடுச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? டக்குன்னு சொல்லுங்களேன். உங்க வீட்டில், எங்க எதிர் வீட்டு ஹவுஸ் ஓனர் அப்படிதான் செய்றாங்க. நான் மேலே அதான் அந்த கொடுத்தீங்கள, அது டிஃப்ரெண்டாக அந்த அம்மா பண்றாங்க. என்ன பண்றாங்கன்னா, அந்த பனிலாம் இருக்கு தெரியுமா, மேலே நான் எக்ஸசைஸ் பண்ணுறது யூஸ் பண்ணுறல, அந்த பனிலாம் இருக்குமா, அந்த அம்மா அதெல்லாம் உள்ள துணி வச்சு தைச்சி கால் மீதியா யூஸ் பண்றாங்க. எதுவா யூஸ் பண்றாங்க? பனின்னு. ஆனா அது மெத்து மெத்துன்னு இருக்கும். என்னன்னு பார்த்தா அதை ஃபுல்லா தைச்சி உள்ள துணியெல்லாம் வச்சு என்ன பண்ணிருக்காங்க? போட்ட துணியை இப்போ என்ன பண்றது யூஸ் பண்றாங்க? சொல்லுங்க. மதிப்பு குறைவா காலை பாத்ரூம் வாசல்லையோ வீட்டு வாசல்லையோ, ஆனா ஒரு காலத்துல போட்டுக்கிட்டு அழகா போயிருப்பாங்க. இப்ப அதுக்கு எதுக்கு யூஸ் ஆகுது? அப்படிதான் நல்லா மதிப்பா இருந்து சில பேர் கீழே மிதிப்படுறபடி பயன்படுகிறாங்க. காரணம், சாயம் போச்சு. இருக்கீங்களா? இருக்கீங்களான்னு
அமைதியா இருக்கீங்களே. சாயம் போச்சு, பழசா போச்சு, கிழிஞ்சு போச்சு, அப்புறம் என்னாச்சு? இல்ல சாயம் போச்சு, பழசா போச்சு, கிழிஞ்சு போச்சு, சின்னதா போச்சு. இப்போ நான் காட்டுறேன், நீங்க ஒரு நாள் எடுத்துட்டு வந்தே உங்களுக்கு காட்டுறேன். நான் சொன்னேன் இதானு, அப்படியே பனின்னு இருக்கும். ஆனா உள்ள ஃபுல்லா துணியை வச்சு என்ன இருக்கும்? ஏன்னா கனமான காரியத்திற்கு பயன்பட்டது இன்னைக்கு கனவீனமான காரியத்துக்கு அப்படி ஒரு நாள் ஆயிடக்கூடாது. இன்னும் மேலும் மேலும் நல்ல கனமான காரியத்திற்கு கர்த்தர் உங்களை ப்ரமோட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ரோமர் 9:21 படிச்சு முடிக்கலாம். ரோமர் இன்னும் ஒன்று மட்டும் சொல்லணும். இது ரோமருக்கு முன்னாடி புலம்பல் 4:2 படிச்சிருங்க. இப்போ நான் சொன்ன அந்த டாபிக்களுக்கு மேட்சா இருக்கும். படிங்க புலம்பர் 4:2. ஐயோ தங்கத்துக்கு ஒப்பானவர்கள் மண் பாண்டங்களாக, படிங்க, ஐயோ தங்கத்துக்கு ஒப்பான விலையேற பெற்றவர்கள் சீயோன் குமாரர் குமாரத்திகள் குயவனுடைய மண் பாண்டங்களாக எண்ணப்படுகிறார்களே. தெலுங்கு இங்கிலீஷ்ல படிங்க, சீக்கிரம் பாருங்க. புலம்பல் 4:2. யப்பா வந்துச்சு பத்தியா? தங்கமா மதிக்கப்பட்டவளே, மதிக்கப்பட்டவனே, இப்ப எப்படி இருக்கிற? என்னமா போடுது? மட்டி குண்டல். குண்டல் அப்படின்னா மண் பாத்திரம் தானே. தங்கமா வாழ்ந்தவர்கள், மதிப்பாய், ஹானரபிளா, தேவனுக்காக கனமாய் பயன்பட்டவர்கள் இன்றைக்கு சொல்லுங்க வாயை திறந்து சாதாரண கனவீனமான காரியத்திற்கு பயன்படுகிறார்கள். அல்லேலூயா. காரணம் விலகலை, சுத்திகரிக்கலை, ஆயத்தமாக இல்லை. ஆகையினால் நான் சொல்றது உங்களுக்கு புரியும், நல்லா புரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்க நான் விசுவாசிக்கிறேன். சந்தோஷமா இல்லையா? சொல்லுங்க ஆமென். இன்னைக்கு இந்த அம்மா ஒரு சபையில விசுவாசியா உட்கார்ந்து இருந்தவங்க தான். நான் ஒரு சபையில விசுவாசியா உட்கார்ந்து ஆள் தான். நமக்கெல்லாம் மைக் கிடைக்குமான்னு பார்த்துருந்த ஆள் தான். இன்னைக்கு இருந்துட்டு இவ்வளோ வேலை பண்ணின்னு இருக்கிறோமே, இவ்வளோ ஆராதிச்சுட்டு இருக்குமே. இந்த மைக் 27,000 ரூபாய். அல்லேலூயா சொல்லுங்களேன். இல்லை நிறைய பார்த்துருக்குறோம். அதுக்காக ஜெபம் பண்ணுங்க. அல்லேலூயா சொல்லுவோம். ஓகே, இதெல்லாம் எப்படி வந்தது சொல்லுங்க? விசுவாசியா இருந்த காலத்துல சொல்றது, நான் சொல்றது புரியுதுங்களா? விசுவாசியா இருந்த காலத்துல நீங்க ஆண்டவருக்கு உபயோகமானவர்களா, விலக வேண்டியதை விலகி சுத்திகரிக்க வேண்டிய காரியங்களை சுத்திகரித்து கொண்டு இருந்தால் நீங்கள் இன்னும் தேவன் உங்களை மேல மேல பயன்படுத்திக்கிட்டு இருப்பார். ஒரு நாளும் நீங்கள் கனவீனமா பக்கத்தை பார்த்து சொல்லுங்க, தங்கனா தங்கமா தான் இருப்பீங்க. ஒரு நாளும் மண்ணா மாற மாட்டீங்க. அல்லேலூயா. ஆமென். மண்ணா என்ன செய்ய மாட்டீங்க? மாற மாட்டீங்க. தங்கத்துக்கு என்னைக்குமே இப்பெல்லாம் வேற விலை ஏறினே இருக்குதான். அங்கே வர சண்டை போடுறானுங்க. அதனால இன்னும் ரொம்ப அதிகமாக தங்கம் வச்சிருக்கிறவங்களாம் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அல்லேலூயா. வீட்டில் வச்சிருக்கிறவங்களாம் சந்தோஷம், நம்ம இல்லைம்மா, வீட்டில் வச்சிருக்கலாம் சந்தோஷப்படுவாங்க. பரவாயில்ல, டிவியில் நியூஸ் பார்ப்பாங்க, தங்கம் விலை கிடுக்கிட்டு உயர்வு, ஆஹா உள்ள சந்தோஷம், நல்லா வாங்கி சேஃப்டியாக வச்சிருக்கிறோம். தங்கமா மதிக்கப்படுகிற விலையேற பெற்றவர்கள். இங்கிலீஷ் என்ன போட்டிருக்க அந்த வார்த்தை? மடி ப்ரீஷியஸ், ரொம்ப காஸ்ட்லியா மதிக்கப்பட்டவர்கள். ரைட். ஃபைனலா சொன்ன ரோமர் மட்டும் படிச்சு முடிச்சலாம். ரோமர், மிதியிடப்பட்ட ஒரே களிமண்ணினாலே குயவன் சில பாத்திரங்களை கனமான காரியமாகவும் சில பாத்திரங்களை கனவீனமான பாத்திரங்களாகவும், அவருக்கு மிதியிட்ட களிமண்ணின் மேல் அதிகாரம் இல்லையோ? மகிமைக்காக எத்தனமாக்கப்பட்ட கிருபா பாத்திரங்கள் மேல் ஐஸ்வர்யத்தை காண்பிக்கும் பொருட்டு. போதும் தெலுங்குல ஏதோ 2 பேர் படிச்சாங்க, புருஷ பண்டாட்டி, அந்த அம்மா ஒன்று படிக்க, இவரு ஒன்று படிக்க. ஒன்று சொல்லி முடிக்கல, அது ஃபினிஷ் பண்றேன். ஆரம்பத்தில் சொல்லிடுறேன். உங்களை உருவாக்கும் போதே நீங்க கனத்துக்குரியவர்களா உருவாக்கி இருக்கிற. கை தட்ட மாட்டீங்களா? தயவு செய்து ப்ளீஸ் 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 டோன்ட் டீக்ரேட், டீப்ரமோட். என்ன பண்ணிடக்கூடாது? அப்படியே வாழணும். என்ன ஏதோ ஆண்டவர், நான் சொல்றேன், கடவுள் பார்க்குறாரு. நான் பொம்பளை பசங்க படித்த காலேஜில் நல்லா ஜாலியாக எல்லாரோட உட்காந்து பழகி, ரைட், கூட போய் வந்து பழகின ஆள். ஒன்னே ஒன்று தான் தோணும்,
ரைட். என் ஆண்டவர் விசேஷமா வச்சிருக்கிறார். அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? சொல்லுங்க சொல்லுங்க, என்னன்னு சொல்லுங்க. என் ஆண்டவர் எப்படி வச்சிருக்கிறாரு? ஏதோ ஒரு நோக்கம் இருக்கு. நான் சபை வைப்பேன் அப்படிலாம் இல்லை. நான் ஆண்டு பார்க்கணும். நாங்கள் சண்டே கிளாஸ்ல ஜெபிப்போம், இடம்னு ஜெபிப்போம். ஆனா சபைங்கிற நோக்கம் இல்லை. கேளுங்க, பிரசாதெல்லாம் கேளுங்க, கோட்டையெல்லாம் கேளுங்க. சபைன்ற வார்த்தை ஒரு நாள் யூஸ் பண்ணியிருக்கேன்? கிடையவே கிடையாது. இடம் வாங்கணும்னுவான். ஆனா அந்த இடம் இதுதான், இதுக்கு தான்னு தெரியாது. அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? முடிக்கலாமா? தெலுங்குல முடியுமா? ம் ம் ஆமென். அல்லேலூயா. இங்கிலீஷ் என்ன போட்டுருக்குமா? என்ன ஏதோ சொல்ல வரேன்னு தெரியல. மிதியிட்ட களிமண்ல குயமன் 2 பாத்திரங்களை பண்றாரு. ஒரு பாத்திரங்கள் எப்படி இருக்குது, இன்னொரு பாத்திரம் எப்படி இருக்கு? அது என்ன போட்டிருக்கு இங்கிலீஷ்ல? ஆனர் டிஸ். அதே அது நான் படிக்காம நான் சொல்றேன். எதுவும் சொல்றதுனே தெரியல இவங்க 2 பேருக்கும். உருவாக்கும் போதே நான் சொல்றேன், இங்க இருக்கிற யாரையும் கர்த்தர் கனவீனமா உருவாக்கல. ஆமாவா இல்லையா? நல்லா ஞாபகப்படுத்தி பார்க்க சொல்லுங்க. சண்டே கிளாஸ் நடத்தும் போது சொன்னேன், உங்களை குறித்து தேவன் ஒவ்வொருவரை குறித்து நோக்கம் இருக்குன்னு சொன்னனா இல்லையான்னு கேளுங்க. 30 வருஷத்துக்கு முன்னாடியே சொல்லியிருக்கிறேன். நீங்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவருக்கு உங்களுக்கு ஒரு நோக்கம் இருக்கு, உங்களை குறித்து ஒரு திட்டம் வச்சிருக்கிறாரு. ஆண்டவருடைய நோக்கம் திட்டம் இல்லாத ஒரு ஆள் இல்லைன்னு சொல்லி கொடுத்துருக்கேன். ஏன்னா எங்களை அப்படிதான் சொல்லி கொடுத்து வளர்த்தாங்க. அல்லையா சொல்ல மாட்டீங்களா? பாலாஜி நீலாம் இப்படி இல்ல, நீலாம் இப்படி இல்ல, நீலாம் அப்படி இல்லைன்னு சொல்லியே நம்மள இந்த உலகத்துக்கே ஒரு 2 வருஷம் தான் உலக வாழ்க்கையை நம்மளுக்கெல்லாம். 2 வருஷம் தான். இந்த +1 +2ல தான் முழு ஜகடாலும் பண்ணிட்டு வந்துட்டேன். அது 8th படிக்கிற வரைக்கும் எங்க ஸ்கூல்ல போட்டு என்ன வைட்டாங்க, நீலாம் நல்ல பையன் நல்ல பையன்னு சொல்லியே. அப்படி சொல்லக்கூடாது. 4 வருஷம் பச்சை பாசுக்கு போனே கெட்டி சீரழிஞ்சேன்னு வச்சுக்கலாம். ஆனா உருவாக்கும் போதே கர்த்தர் உங்களை கனமான நோக்கத்துக்காக உருவாக்கிட்டார். நீங்க பிரிவிலேஜ், நீங்க என்ன பண்ணணும்? சந்தோஷப்படணும். என்ன ஆண்டவர் இந்த உலகத்தின் நோக்கத்துக்காக என்னை விடல, என்னை இந்த உலகத்தின் சாதாரண காரியங்களுக்கு என்னை விட்டுல, உன்னதமான நோக்கத்துக்கு என்னை உருவாக்கி பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். உங்களையும் கர்த்தர் அப்படியே உருவாக்கி இருக்கிறார். நீங்களும் கனமான காரியத்திற்கு பயன்படுவீர்களாக. முழங்கால் படியிடுவோம், ஜெபிப்போம். ஆமா ஆண்டவரே, நான் உருவாக்கப்பட்டது ஒரு கனமான நோக்கத்துக்காக. எனக்கு இதெல்லாம் தகுதியா இருக்காது, எனக்கு இதெல்லாம் செட் ஆகாது, நான் இந்த ஆள் இல்லை, நான் அப்படி இல்லைங்கிற ஒவ்வொரு சமயத்திலும் நீங்க அப்படி வாழும் பொழுது உங்களை அந்த உபயோகமான அப்படின்றல அந்த வார்த்தையின்படி உங்களை எஜமான் உபயோகப்படுத்துவார். ஒரு நாள் வரும், நீங்கள் தேவனால் உபயோகப்படுகிற ஒரு நாள் வரும். அல்லேலூயா அல்லேலூயா. ஆண்டவரே, என்னையும் எடுத்து பயன்படுத்துங்கன்னு சொல்லுங்க. என்னையும் உம்முடைய கனமான ஆண்டவரே நோக்கத்திற்கு பயன்படுத்துங்கன்னு சொல்லுங்க. எஜமானனே எஜமானனே, சேவைக்கா என்னை அழைத்து. எஜமானனே எஜமானனே, சேவைக்கா என்னை அழைத்து. என்னை தருகிறேன் கரத்தில் என்னை படைக்கிறேன் பாதத்தில் என்னை தருகிறேன் கரத்தில் என்னை படைக்கிறேன் சேர்ந்து பாதத்தில் உருவாக்குமே என்னை உருவாக்குமே என்னை உருவாக்குமே. அழைத்தவரே என் ஊழியத்தின் ஆதாரமே. அழைத்தவரே என் ஊழியத்தின் ஆதாரமே. நிறைய யூடியூப் சேனல் எல்லாம் நிறைய வாலிப பிள்ளைங்கள்லாம் பாடுறத ஆராதிக்கிறத பார்க்கும்போது நான் ஆசைப்படுறது என்ன தெரியுமா?
நம்ம சபை பிள்ளைங்க, நம்ம கிட்ட இருக்கிற வாலிப பிள்ளைகள் அப்படிலாம் உருவாகணும், வளரணும், அப்படிப்பட்ட இடங்களுக்கு போகணும். அப்படி நான் நினைக்கும் போது என்ன சில இடங்களை நினைச்சு பார்க்கிறேன், இப்படிப்பட்ட ஆயிரங்கள்ல நான் நிற்கணும்னு நினைக்கிறது போல சபை பிள்ளைகளும் அப்படி நிற்கணும்னு விரும்புகிறேன். அதுதான் கனமான நோக்கம். எத்தனை வாலிப பிள்ளைங்க, மீச கூட இல்லாத பிள்ளைங்களா பாடுறாங்க, ஆராதிக்கிறாங்க. எவ்வளவு பிள்ளைங்க என்னென்னமோ அப்படி ரீல்ஸ் போடுறாங்க. சும்மா சினிமா பாட்டுக்கு ஆடி ரீல்ஸ் போட்டுக்கிட்டோம், அதுக்கு கும்மி அடிச்சுக்கிட்டு இருக்கிற ஆள் இல்ல நீ. ஆண்டவரை உயர்த்த, ஆயிரங்களுக்கு முன்னாடி நிற்க, பலிபீடத்துல நிற்க கர்த்தரால் உபயோகப்படுகிற கனமான பாத்திரம். டீகிரேட் ஆயிட்ட அப்படியே தீர்ப்படி பிசாசியாங்கன்னா மற்றவங்க கூத்தடிக்கிறதுக்கு சொல்லுவாங்களே, மற்றவங்க போதைக்கு ஊருக்கா வாக்கிடுவான். இல்ல, நான் விசேஷமான நோக்கத்துக்கு உபயோகப்பட்ட ஆளு. அல்லேலூயா. என்னை கர்த்தர் ஒரு கனமான நோக்கத்திற்காகவே உருவாக்கி இருக்கிறாரு. என்னுடைய பர்பஸே வேற. தகப்பனே, அந்த கனமான பாத்திரமாய் என்னை, எங்களை, எங்கள் சபை மக்களை தருகிற எங்க இருக்கிற ஒவ்வொருவரையும் அந்த கனமான பாத்திரங்களாக உருவாக்கும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.